வணக்கம். மெஜஸ்கோ லிமிடெட் கம்பெனி ஒரு பிரம்மாண்ட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு காத்தால. அத நம்ம வேறொரு வீடியோல ஆல்ரெடி பார்த்துருந்தோங்க. ஆனா, அத தொடர்ந்து சில கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. இந்த ஷேர் இன்னும் எவ்வளோ மேல போகும்? இந்த ஷேர் இன்னைக்கு ஏன் நல்லா பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணல? போன்ற கேள்விகள் இருந்தது. ஸோ, அதற்கான பதில் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி கிடைச்சிருக்குங்க என்னுடைய பார்வையில. ஸோ, அது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றது தான் இந்த வீடியோ. ஸோ, முதல்லயே ஒரு டிஸ்க்ளைமர் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இந்த கம்பெனியில முதலீடு பண்ணுங்கன்னு சொல்ற வீடியோவும் கிடையாது. இந்த சில கேள்விகளுக்கு என்னுடைய பார்வைக்கு என்ன பதிலாக இருக்கக்கூடும் அப்படின்றது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ற வீடியோ மட்டுமே. இதில நெறைய ரிஸ்க்ஸும் இருக்குங்க. அந்த ரிஸ்க்ஸ பத்தியும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்டா போறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. சரிங்க. காலையில அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன குயிக் ரீகேப்புங்க. இன்னைக்கு 15th டிசம்பர் காலையில 8:30 மணிக்கு முன்னாடியே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி மெஜஸ்கோ கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ங்க இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்ரூவல் குடுத்திருந்தாங்க. இன்ட்ரிம் டிவிடெண்டோட விலை பார்த்தீங்கன்னா ₹974 ஒரு ஷேருக்கு. இது ஃபேஸ் வேல்யூவ கம்பேர் பண்ணும்போது 19,480% அதிகமாகவும், டிசம்பர் 14 குளோசிங் பிரைஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 973.60 ஸோ கிட்டத்தட்ட 974. ஸோ அந்த ஷேர் பிரைஸ்க்கு ஈக்குவலான பிரைஸே வந்து டிவிடெண்டா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ மொத்த செலவு இந்த டிவிடெண்டுக்கு என்ன ஆக போகுதுன்னா 2788.4 கோடிகள்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டேட் வந்து 23 டிசம்பர். ஸோ ரெக்கார்ட் டேட் ஏன் போடலன்னா ரெக்கார்ட் டேட் வந்து 25th டிசம்பருங்க. ஸோ அது ஹாலிடேயாக இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ எக்ஸ் டேட் வந்து 23 டிசம்பர். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒர்க்கிங் டே இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. சரிங்க. மெஜஸ்கோ கம்பெனி நேத்து டிசம்பர் 14ஆம் தேதி குளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 973.60. இன்னைக்கு 15th டிசம்பர் குளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 982.20. ஸோ நேத்து க்ளோஸை விட 0.88% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. 1% கூட அதிகரிக்கல. ஏன்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ₹974 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியும் 0.88% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. ஏன்? அந்த கேள்வியும் அட்ரஸ் பண்ணலாம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மெஜஸ்கோ கம்பெனி ஏஎஸ்எம் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. ஏஎஸ்எம் பட்டியல் பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இரண்டிலும் இருக்குங்க. அப்படின்னா என்ன? ஏஎஸ்எம் பட்டியல்னா என்ன? அதில் இருந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும்ன்ற டீட்டெயில்டான விஷயம் நம்ம வேறொரு வீடியோவில் பார்த்துருக்கோங்க. அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பட்டியலில் ஒரு ஸ்டாக் இருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்க. அந்த 2 கேள்விகள் விரைவா நாம அதற்கான பதில் கிடைக்க என்னோட பார்வைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது விரைவா பார்க்கலாங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஷேர் மேல போகலாம்? அதுக்கப்புறம் ஏன் இன்னைக்கு அதிகமா மேல போகல? ஸோ 2த்துக்குமே பதில் ஒரே பதில் தாங்க. ஸோ நம்ம விரைவா பார்த்துடலாம். மெஜஸ்கோ கம்பெனி அவங்களோட இன்வெஸ்டர் அப்டேட்டை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரசன்டேஷன். ஸோ அதிலிருந்து தான் இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் சோர்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் அவங்ககிட்ட இருக்கிற கேஷ், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்த்து 3279.6 கோடிகள் இருக்கு. அதற்கு அவங்களுக்கு ஒரு 224.2 கோடிகள் அவங்களுக்கு செலவு இருக்கு, அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மொத்தம் ஃப்ரீயா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3055.4. அதில் கொஞ்சம் பைபேக் செலவானதெல்லாம் போக மீதி அவங்க கிட்ட இருக்கிற கேஷ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவைலபிளாக இருக்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2891.5 கோடிகள் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா 2.8577 கோடிகள். ஸோ இதை வந்து அவங்க டிவைட் பண்ணி அவங்களே வந்து கேஷ் வேல்யூ பர் ஷேர், அவங்கன்றது கம்பெனிங்க. ஸோ கம்பெனியே கேஷ் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1010 தான் அவங்க ஷேரோட வேல்யூ அப்படின்ற ப்ரெசன்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போயே நம்ம புரிஞ்சுக்கலாம் 1010 தான் மேக்ஸிமம் வேல்யூவாக கம்பெனி கருதுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் மேக்ஸிமம் போகக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1010. சரிங்க. இது நாம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது வந்து. ஸோ இந்த 2891.5 கோடிகள் வந்து இப்போ அவங்க கையில் இருக்கு. ஆனால் இந்த டிவிடெண்டுக்கு அவங்க செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2788.4 கோடிகள். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2891. ஸோ இரண்டுமே மைனஸ் பண்ணதுக்கப்புறம் மீது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 கோடி ரூபாய்கள். ஸோ இந்த 103 கோடி ரூபாய்கள் அவங்க கையில் இருக்குது எக்ஸ்ட்ராவா. ஸோ இந்த 103 கோடி ரூபாய்களும் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 103 கோடி ரூபாயை இருக்கிற ஷேர்ஸ் கூட டிவைட் பண்ணோம்னா, ஸோ 103 கோடி எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது நம்ம முன்னே பார்த்தோம் 2.8577 கோடிகள். ஸோ இரண்டுமே டிவைட் பண்ணோம்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ₹36 வரும். ஸோ அவங்க
இன்னும் கையில் இருக்கிற 103 கோடி ரூபாய் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 36 ரூபாய் வரும். ஸோ ஆல்ரெடி டிவிடெண்ட் வரியாக 974 ரூபாயும், இந்த 103 கோடி டிஸ்ட்ரிபியூட் ஃபியூச்சரில் பண்ணாங்கன்னா 36 ரூபாயும். ஸோ இரண்டுமே கூட்டணும்னா 1010 ரூபாய் வரும். ஸோ இதே தான் கம்பெனியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேல்குலேஷனும் அவங்க கேல்குலேஷன் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 1010 தான் மேக்ஸிமம் வேல்யூவாக தெரிகிறது இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ். சரிங்க, இப்போ நமக்கு அந்த 2 கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹை லோ எவ்வளோ இருக்குன்னு விரைவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்துருக்கிற ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதில் ஹை பார்த்தீங்கன்னா 1009.90. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணால் 1010 கிட்ட தான் அதுவும் ஓப்பன் ஆகிருக்கும். அதே பக்கத்தில் தான் ஹையும் அதே தான், 52 வீக் ஹையும் அதே தான். ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், முன்னாடியே மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இதை கேல்குலேட் செஞ்சு வச்சுருக்காங்க. 1010க்கு மேலே வேல்யூ கிடையாது அப்படின்றது. நாம் டே முடிஞ்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் டே ஓப்பன் ஆகும்போதே ஆட்கள் இதை கேல்குலேட் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கேல்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 1010 தான் மேக்ஸிமாக போகக்கூடிய வேல்யூ இந்த ஷேருக்கு இப்போதைக்கு. சரிங்க, ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா அந்த 103 கோடி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சுருக்கிறதுக்கு இன்னும் அப்ரூவல் கிடைக்கல. ஸோ அந்த அப்ரூவல் கிடைக்கணும். அப்ரூவல் கிடைத்தால் மட்டுமே தான் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படும். ஸோ ஆப்வியஸ் ரிஸ்க் என்னென்னா, அப்ரூவல் டினை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 103 கோடியை டிஸ்ட்ரிபியூட் செய்ய முடியாது. வேற ஒன்று நம்ம மனசில் கருத வேண்டியது என்னென்னா, சார்ஜஸ், ப்ரோக்கரேஜஸ், டேக்ஸஸ் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் மனசில் கொண்டுட்டு அதுக்கப்புறமா முடிவிடுங்க. நான் ஜிரோதாவோட ப்ரோக்கரேஜ் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷேருக்கு ₹2.50 செலவாகிற மாதிரி தெரியுதுங்க. ஜிரோதாவோட ப்ரோக்கரேஜ் டிஃப்ரெண்ட்டு. வேறு ப்ரோக்கரேஜில் இருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிரோதா வச்சு செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹2.50 வருது ஒரு ஷேருக்கு. சரிங்க, ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு நினச்சா இதுவும் மனசில் கொள்ளுங்கள். சரிங்க, வேறு என்னென்ன விஷயங்கள் மனசில் கொள்ளணும் அப்படின்னா, அவங்க ப்ரெசன்டேஷன்லேயே வேறொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த 103 கோடி ரூபாயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்கக்கிட்ட ரியல் எஸ்டேட் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் மானிட்டைஸ் காசாக மாற்ற போகிறாங்க. ஸோ அந்த ரியல் எஸ்டேட்லாம் விற்க போகிறதா தான் அதில் புரிதல். ஸோ அதை விற்றுட்டு அதை காசாக்கினதுக்கு அப்புறமாக அந்த காசையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரிஸ்காகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நடந்தால் கூடுதலாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. ஸோ இது ஆனால் நடக்குமா, எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு ரிஸ்க் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்க, நம்ம முன்னே பார்த்தோம் அந்த ஏஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தது இந்த கம்பெனி. ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க் தான். அது தவிர ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் நான் ஒரு கவனத்தில் கொண்டு வரேங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து எடுத்திருக்கிற ஸ்க்ரீன்ஷாட். இது ஆஸ் ஆன் செப்டம்பர் எண்டுங்க. ஸோ குவார்ட்டர் எண்டிங் செப்டம்பர் எண்டோட இதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் குரூப்புக்கு கிட்டத்தட்ட 37% ஷேர் ஹோல்டிங் இருந்தது. பப்ளிக் கிட்டத்தட்ட 64% இருந்தது. ஸோ 37 ப்ரொமோட்டர்ஸும் 63 பப்ளிக் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, இப்போ டிசம்பர் 15 இன்னைக்கு அது பிரகாரம் என்ன ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதுவும் அந்த ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குதுங்க. அதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 30% இல்லை 31% இருக்குது. பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 69% இருக்குது. என்ன புரிஞ்சுக்கலாம், பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அதிகமாக இருக்குது, ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. இதுவும் நெகட்டிவ் என்னுடைய பார்வைக்கு. ஏன் ப்ரொமோட்டர்ஸ் இதை செல் பண்ணியிருக்காங்க, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் என்னுடைய பார்வைக்கு. சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வைக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குது மெஜெஸ்கோ கம்பெனியில். அது தவிர அந்த 2 கேள்விகள், ஏன் இன்றைக்கி நல்லா ரியாக்ட் ஆகலை, இன்னும் எவ்வளோ போகலாம் அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய பார்வைக்கு என்ன பதில் அப்படின்றது இதுதான். உங்கள் கருத்து என்ன? உங்கள் பார்வையில் ஏதாவது இந்த வீடியோவில் தவறு இருக்குது இல்லை முரண் கருத்து இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 2 கேள்வி அல்லாமல் வேறொரு கேள்வியும் எழுந்ததுங்க. அதாவது இந்த கம்பெனி மூட போகிறாங்களா, டீலிஸ்ட் செய்ய போகிறாங்களா, க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான பதில் எனக்கு கரெக்டாக கிடைக்கலைங்க. நான் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ண நிறைய லெட்டர்ஸை சர்ச் பண்ணி பார்த்தேன். எதுலேயும் அவங்க டீலிஸ்டிங் அப்ளிகேஷன் பண்ணலைன்றது தான் என்னுடைய பார்வைக்கு இருந்தது. உங்களுக்கு அதை பற்றியான ஏதாவது தகவல் தெரியும்னா அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்க வேறொரு யூஎஸ் கம்பெனி முழுமையாக டேக் ஓவர் பண்ண போகிறதாக நான் சர்ச் பண்ணும்போது சில நியூஸ் தெரிஞ்சுதுங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ண முடியலனால ஸோ அதையும் நான் செக் பண்ணுறதுக்கு முயற்சிங்க. உங்களுக்கு அதை பற்றியும் ஏதாவது தகவல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.